இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள். என்னென்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்னு ஒரு திருக்குறள் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என் தம்பி 2020 பேண்டமிக் டைமில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணான். அப்போ ஜாயின் பண்ணும்போது அவன் டெம்பரவரியாக ஜாயின் பண்ணான். இது 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக கவர்மெண்ட்டில் மெடிக்கல் போர்டில் எந்த ஒரு பர்சனையுமே பர்மனெண்ட்டாக செலக்ட் பண்ணவும் இல்லை, ரெக்ரூட் பண்ணவும் இல்லை. இப்போது தான் நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் அனுப்பியிருக்காங்க. அதுவும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 10th 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கோர் சப்ஜெக்ட்னு எல்லாத்தையுமே படித்து டிசம்பரில் எக்ஸாம் எழுதினா டாப் 300 அவன் செலக்ட் ஆனான். இன்றைக்கி அவனுக்கு பிடிச்சமான இடத்த எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் நிறைய பிளேசஸ் இருந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சமான பிளேஸை செலக்ட் பண்ணுற மாதிரி டாப் 300 அவன் செலக்ட் ஆகிருக்கான். முயற்சி தான் பண்ணான். கிட்டத்தட்ட ஒரு 20 days மெடிக்கல் லீவ் போட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணான். குழந்தைய கூட பொருட்படுத்தாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சந்தோஷமான ஒரு ரிசல்ட் இன்றைக்கி மன நிம்மதியாக இருக்குது. என் குழந்த அச்சீவ் பண்ண மாதிரியான ஒரு சந்தோஷம். நான் என் குழந்தைன்னு சொல்கிறேன்னா அவனுக்கு விக்னேஷ்னு பேர் வச்சதே நான் தானா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பையன். எனக்கு சுதிப் அடுத்து தான். அவன் தான் எனக்கு பையன். என் பையன் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டானா எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு இவன் அச்சீவ் பண்ணும்போது வந்துச்சு. இப்போ கூட எனக்கு கண் கலங்கி தான் இருக்கேன். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவனால் சாதிக்க முடியும்னு அவன் போராடி இந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது.